கம்பம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜக்கையனை ஆதரித்து அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நீண்ட நெடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீர வரலாற்றில் இதற்கென ஒரு தனி இடம் உண்டு. இங்கு இரட்டைகளை போட்டியிடுகின்ற பொழுதெல்லாம் கம்பம் வெற்றி கொடிதான் நாட்டிருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இன்றைக்கு கம்பம் சட்டப்பேரவையில் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணன் ஜக்கையன் அவர்கள் உறுதியாக கம்பத்தில் வெற்றி கம்பம் கொடி நாட்டுவார் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சீர்மிகு ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை, நாடுபட்டுகின்ற நல்லாட்சியை, நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக ஒரு சிறப்பான நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதனை நல் ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களுக்கு நிறைவாக தந்திட வேண்டும். அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு உண்ண உணவாக 20 கிலோ அரிசியை மாதந்தோறும் விலையில்லாத அரிசியாக வழங்கி தமிழகத்திலே இருக்கின்ற 1,85,00,000 குடும்பத்தை வைத்திருக்கின்றவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு முழு உணவு பாதுகாப்பினை மாண்புமிகு அம்மா அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் 8 லட்சம் வீடுகளை பசுமை வீடுகளாகவும், தொகுப்பு வீடுகளாகவும், தரமான வீடுகளாக, உறுதியான வீடுகளாக இன்றைக்கு கட்டித் தந்திருக்கின்றார்கள். கிராமப்புறங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுடைய குடும்ப பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று விலையில்லாத கறவை பசுமாடுகளையும் 4 வெள்ளாடுகளையும் மாண்புமிகு அம்மாவர்கள் வழங்கி அதனை பெற்ற பெருமக்களை இன்றைக்கு வளர்த்து ஆளாக்கி அதன் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியோர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, நம்முடைய அருமையண்ணன் STK ஜக்கையன் அவர்கள் உங்களுடைய நல்ல ஆதரவினாலும் நல்ல ஆசீர்வாதத்தினாலும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த தொகுதிக்கு வேண்டிய அத்துணை திட்டங்களையும், நீண்ட காலமாக இந்த தொகுதிக்கு வந்து சேராமல் இருக்கின்ற தொலைநோக்கு திட்டங்களையும், இந்த தொகுதிக்குரிய அடிப்படை பணிகளான பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தெருக்களில், சந்துகளில் சிமெண்ட் தளம் அல்லது பேவர் பிளாக் பதித்தல், பெரிய சாலைகளை தார் சாலைகள், புதிய தார் சாலைகளாக போடுதல், சமுதாய கூடங்கள் கட்டுதல், மகளிருக்கான சுகாதார வளாகங்கள் கட்டுதல், இது போன்ற மக்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.